இங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பான், எங்கே போயிட்டாக்கு தெரியவே இல்லை. ஆமாம் சார், அவனை ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு வரட்டிட்டாங்க. என்ன அது பிரச்சனை என்ன ஆச்சு? ரொம்ப செடித்தனமாக இருக்கே. இல்லை சார், பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இது என்னடா கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு பேட்டெல்லாம் பிடிங்கிருக்காரு. அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் பேட் வச்சு மூக்கிலே அடிச்சுட்டாங்க. என்ன அப்படி அடிக்கிறான்? மூக்கில் போய் அடிக்கிறான். பிரச்சனை இப்போ என்ன பண்ணுறது? புதுசாக 2-3 பேர் வந்திருக்காங்க, அவங்கள பார்ப்போம். சரி. மனுஷன் சாப்பிட்ட வளர்ந்தா மாதிரி இருக்கான். இங்கே வந்தால் பிரச்சனையாக இருக்கும். இவங்க மெஸ்லாம் பில்லாம் ரொம்ப ஆகும்ண்ணா. இல்லை சார், இந்த சாப்பாடெல்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டான். இந்த சாப்பாடு சாப்பிட்னா அவன் செத்தே போயிடுவான். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு பார்த்துருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்கான் அவன். சரி சரி, ஓகே. என்னடா பில்டப் ரன் பாத்திரிக்கடா? என்ன பார்த்ததே இல்லை, இனியும் பார்க்க மாட்டடா. கேட்டெல்லாம் டெரராக தான் மூடுறான். ஆனால் இவருக்கு சைக்கோ மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளை அடிச்சு விடுவோம் போல இருக்கு. ஆனால் இந்த ஹாஸ்டல் தெரியுற பசங்களை சரியா இந்த டிசிப்ளின் தான் வச்சுக்கணும், அப்போ தான் சரியா இருப்பா. என்கிட்ட இன்னொரு ஆள் இருக்கான், அவனை பார்ப்போமா? என்கிட்ட கூட இருக்கான். சரி பார்க்கலாம், 2 நிமிஷத்துக்கு ஃபைட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஃபைட். எவ்வளவு செங்கல கொண்டு எடுத்துட்டாங்க. ஒரே அடி அடிச்சாலும் வாங்கினவன் சுத்தி விடணும். அது அடி, முத்துப்பாண்டி அடி. உனக்கு மட்டும்தான் குறிவா தெரியும், தெரியுமா? எனக்கு தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? We saw both the people, but I didn't like yours. Yours was a very hopeless fellow. Okay, just nonsense. லூஸ்தனமா பீத்தனமா இருக்கு அவங்க பையன் பார்க்கறதுக்கு. இல்லை சார், நான் நல்லா தான் வேலை பார்ப்பாங்கன்னு நினச்சேன். அவங்க பண்ணிட்டாங்க. நான் இன்னொரு ஆள் இருக்கான்னு நினச்சேன். அந்த இருக்கான், அவனையும் பார்த்துட்டு போயிடுறீங்களா? சரி பார்த்துக்கலாம். சார், அவன் தான் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு இருந்துடுறேன். இங்கே வாடா, இங்கே வாடா, ஒன்னா தான்டா. நாரு வாங்கி தண்ணி பாரு, நின்னாக்கா அடிப்பேன், நிமிந்தாக்கா உதப்பேன். ஆதாய மச்சி, வாழைக்கா பச்சி, உடம்ப பிச்சி போட்டுடுதம் பச்சி. ஆதாய மச்சி, வாழைக்கா பச்சி, உடம்ப பிச்சி. மச்சி, ஆளு பார்த்தா எறும்பாட்டம் தான் இருப்பான், அடிச்ச இரும்பாட்டம் இருக்கும். ஒண்ணு விழுந்தவனை கேட்டுப்பாரு, இல்ல இன்னொருத்தனை அனுப்பிச்சுப்பாரு. ஐயோ, இவருக்கும் நம்மளே பச்சு சாப்பிட முடியாது போல இருக்கு. மொக்கப்பட்டு சாப்பிடுச்சிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம சரியான ஆள் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க தான் நம்ம எஸ்பிஎஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேன் 007.